உன் அப்பன் சிவன் சொல்கிறேன் கேள். பிள்ளையே, உன் பாதையும் இலக்கும் தெளிவாக உள்ளது. பயணம் பற்றி கவலைப்படாதே. உன் கைப்பற்றி உன்னை அழைத்துச் சென்று உன் இலக்கினை அடையச் செய்வேன். அது சாத்தியமே. நான் உனக்கு சொல்வதும் சத்தியமே. நல்ல காலம் நடக்கும்போதும் சில கிரகங்கள் சோதித்துப் பார்க்கும். நீ அதற்கெல்லாம் அஞ்சமாட்டாய். அதை நான் அறிவேன். இருந்தாலும் சொல்கின்றேன் கேள். நீ இப்போது என் நிழலில் தைரியமாக இரு. பேதம் இல்லாமல் என்னை வணங்குபவர்கள் அனைவருக்கும் சமமான அருளை வழங்குகின்றேன். ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லத்தை முன்னேற்ற வேண்டும். சோம்பல் இன்றி கடமைகள் செய்தால் உன் வீட்டில் செல்வம் பெருகும். மகிழ்ச்சியாக இருப்பாய். நல்லதே நடக்கும். பிள்ளையே, உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். தவறை உணர வைப்பேன். உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என் பிரியமான பிள்ளை. உன் மனம் கலங்கும்போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா? தைரியமாக இரு. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கவலை. அதற்கு தீர்வு கிடைக்கும். தீர்வை தேடு, நிச்சயம் கிடைக்கும். ஆலயத்திற்கு வரமுடியாமல் தடங்கலாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய். உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை வரவைப்பேன். உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காணப்போகிறாய். நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது. உனக்கு ஆலோசனை தருவதற்கு சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகிறாய். நீ கேட்காமலே உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு உதவிகள் வந்து சேரும். ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தில் என்னிடம் வந்து புலம்பினாய். நடந்தால் ஆலயம் வந்து உன்னை தரிசனம் செய்வேன் என்று வேண்டிக் கொண்டாய். நீ நினைத்த அந்த நல்ல விஷயம் நிச்சயம் நடக்கும். அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். இப்போது உனக்கு நான் இருக்கிறேன் என்று நினைத்து மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பிள்ளையே, உன் ஆத்ம சக்தியை பலப்படுத்து. அதன் மூலம் நீ நினைத்ததை பெற முடியும். தினமும் தியானம் செய். தேவையற்ற வாக்குவாதங்களைத் தவிர கவலைகளில் வீணாகும் சக்தியை நிறுத்து. என் திருவடி மீது உன் சிந்தையை எப்போதும் வைத்து உன் லட்சியத்தை நோக்கி கவனம் செலுத்து. உன் மனம் திசை திரும்பாமல் பார்த்துகொள். உன் நேர்மறை எண்ணங்களுக்கான பரிசு நிச்சயம் கிடைக்கும். பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை குழப்பினாலும் உன் மனம் தெளிந்த நீரோடை போல் இருக்க வேண்டும். எல்லோரும் ஏதாவது ஒன்றைச் சொல்லுவார்கள். நீ என்ன முடிவு எடுக்க முடியும் என்பதில் தெளிவாக இரு. வாய்ப்பு வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்பதை விட இப்போது வாய்ப்பினை உருவாக்க முடியுமா என்று தேடிப் பார்த்தால் நல்ல வாய்ப்புகள் இருப்பது உன் கண்களுக்கு புலப்படும். மற்றவர்களின் குழப்பத்திற்கு ஆளாகாமல் தெளிவாக இருப்பதற்கு பிரார்த்தனையோடு தியானமும் அவசியம் செய்ய வேண்டும். உன்னிடம் வந்து சேரும் எல்லாவற்றையும் நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாய். ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நன்மை செய்வதற்கு வந்து கொண்டிருக்கின்றன. புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டிப் போட்டுக் கொண்டேதான் இருக்கும். அதனால் அமைதியாக இரு. மரமே, ஒரு நாள் சாயத்தான் போகிறது. துன்ப காற்றடித்து இலைகள் உதிர்வதால் வருத்தம் எதற்கு? பிள்ளையே, நீ என்மீது அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டுள்ளாய். உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடக்கின்றது. ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டுள்ளது. நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்திருக்கிறாய். ஆனால் அது உனக்கு முழுதாக வந்து சேர சில காலங்கள் எடுக்கும். உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை வேண்டாம். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொண்டு இருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் சில காரணங்கள் உண்டு. என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது. உன்னுடைய எந்த பிரச்சனையையும் நான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியாக நம்புகிறாயல்லவா? பிறகு அதைப் பற்றி தினமும் நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டாம். நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு வெற்றிதான். உன்னைச் சுற்றி புதிய மாற்றங்களை உருவாக்க நீ திட்டமிடுவாய். ஆனால் அதை நீ பொறுமையாக முடிக்க முயற்சித்தால் சரியாக முடிப்பாய். முன்னேறுவதற்கான வாய்ப்பை மட்டும் பேசு. நீ வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதே. மற்றவர்கள் உன்னிடம் அதைப் பற்றி பேசினாலும் அதனை தவிர்த்துவிடு. மிக விரைவில் என் அற்புதத்தை காண்பா. பிள்ளையே, உன் எதிர்காலத்தை நினைத்து கலங்காதே. உனக்காக வருங்காலத்தை உருவாக்கி அதில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் மிரள செய்வேன். உன் எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன். நீ நினைத்தது போல் உன்னை வாழ வைப்பேன். தைரியமாக இரு. நல்லதே நடக்கும். இன்றுடன் உன் கவலை எல்லாம் தூசாக பறக்கப் போகிறது. உனக்கான பொற்காலம்
பிறக்கப் போகிறது. மனதில் தெளிவுடன் தைரியமாகத் தொடங்கு. உன் கடன் அனைத்தும் தீர்ந்து செல்வமான வாழ்வை வாழப் போகிறாய். நாளைய விடியலில் நல்ல செய்தி வரும்.